உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மக நட்சத்திரத்தில் கன்னிகா லக்னத்தில் பிறக்கக்கூடிய 2024 வருடம் உங்களது வாழ்க்கையில் ஒரு பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த 2024 வருடம் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய வருட பலனை கொடுக்கக்கூடிய கோள்கள் 4. ஏன்னா வருடக்கோள்கள் மட்டும்தான் அந்த பலன்களை முழுமையாக அவர்களை வச்சு தான் நிர்ணயிக்க முடியும். அதில் சனி பகவான் அவர் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி அமைப்பில் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் நின்று உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்களது தொழில் வேலைகளில் சிறந்த உழைப்பாளிகளாக நீங்கள் அமைந்து அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு 1, 2, 4, 10 ஆகிற அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பில் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் சுக்கிரனுக்கு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடியவர். உங்களது ராசி சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு இந்த சனி பகவானால் மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுப்பார். எப்போவுமே சனி பகவான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொடுப்பார், ஆனால் பெரிய லெவலில் கொடுப்பார். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களது அஷ்டமாதிபதியும் ப்ளஸ் லாபஸ்தானாதிபதியும். அந்த குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல நின்று அவர் கிட்டத்தட்ட 4 மாதம் கழிச்சு சித்திரை மாதம் பெயர்ச்சியாகி உங்களது ஜென்மத்திற்கு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்துடுவார். அப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரும் பொழுது ஒரு புறம் லாபஸ்தானாதிபதி, ஒரு புறம் அஷ்டமாதிபதி. அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பில் லாபங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு தருணமாக அமையும். சற்று வேகமும் அதிகரிக்கும். காரணம் அஷ்டமாதிபதி இல்லைங்களா? திடீர் யோசனைகள், திடீர் சிந்தனைகள், அந்த விஷயங்களில் சற்று நீங்கள் யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. அடுத்து ராகு கேது. கிட்டத்தட்ட கடந்த 36 வருடம் ஒரு புறம். ஏன்னா உங்களது ஜென்மத்தில் இருந்த ராகு கேது 12ஆம் இடத்துக்கு வந்து அவர்களும் அதே போல் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் கொடுத்த இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இப்போ தான் அவங்க லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். ராகு லாபத்தில் நின்று யோககாரகனாகப்பட்ட, அதுவும் சுக்கிரனுக்கு ராகு கொடுக்கக்கூடியவர். அருமையான அமைப்பு. ஏன்னா அசுரகுருவுக்கு பலமான கிரகம் எதுனா ராகு பகவான். அவர் மனசு வச்சா உங்களை பெரிய இலக்குக்கு கொண்டு போகலாம். அது மட்டுமல்ல, கேது பகவான் ஞானகாரகன் 5ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறார். 5இல் கேது நின்றாலே ஞானம், அறிவாற்றல், பல விஷயங்களை சிந்திச்சு அழகா ஒரு கிளாரிட்டிக்கு வருவிக்க. அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் நடந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் அதனுடைய பிரதிபலனை அடையக்கூடிய நிலைகள் உருவாகும். பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலனை நீங்கள் அடைய போறீங்க. அதில் மாற்றம் இல்லை. ஆக இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு பலமான ரீதியில் அமர்ந்திருக்கு. இதுவே உங்களுக்கு கிடைச்ச வரம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ராகு கேதுவுக்களால் கடந்த காலகட்டங்களில் ஒரு புறம் தொழிலில் பலவிதமான மன உளைச்சல் அடைச்சிங்க, பலவிதமான இழப்புகளை சந்திச்சிங்க, மற்றவங்க செய்த தப்புகளுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சிங்க. செய்யாத தப்பு உங்க மேல போட்டு அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு தேவையில்லாத வழக்கு, பிரச்சனை, குழப்பம், சிக்கல் எல்லாத்தையும் அடைச்சி இதனுடைய விளைவுகள் குடும்பத்தில் இருந்த நிம்மதி இழந்து நிற்கக்கூடிய சூழலுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க ஆளானீங்க. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. காரணம், வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. அதை விட வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டினால் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் உருவாகும், அது எல்லாத்தையும் நீங்க சந்திச்சு நிற்கிறீங்க. வாழ்க்கையில் ஒரு 80ல் கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் எல்லாமே இப்பவே உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அது மிகையாகாது. ஏன்னா அந்த லெவலுக்கு பலவிதமான கஷ்டங்களை அடைச்சிங்க. இந்த கஷ்டத்தில் உங்களுக்கு கிடைச்சது வாழ்க்கையில் ரிஷபராசின்னா பணம் காசை கணக்கு போட மாட்டீங்க. வாழ்க்கையில் பழகிட்டீங்கன்னா எதையும் விட்டு கொடுத்து வாழவீங்க. வாழ்க்கையில் அன்பு, பாசம்,
பண்பு, அதே நேரத்தில் எப்படி வேணாலும் வாழ்கிறத வாழ்க்கை இல்லை, இப்படி வாழ்கிறத தான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்தவங்க நீங்கள். ஆனால் கடந்த காலகட்டங்களில் சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும், அது மட்டுமல்ல உங்கள் வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்களுக்காக பாடுபட்டு எல்லாத்தையும் செய்து இன்னைக்கு இந்த ஏமாற்றங்களில் வாழ்க்கையில் பணம் தான் பெருசு போல் இருக்கு, வேறு எதுவுமே பெருசு இல்லை, பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை இருக்கும் போல இருக்கின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் பணத்தை மட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்தஸ்து, மரியாதை, பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள், அதை விட சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நட்பு ரீதியில் நீங்கள் பட்ட, ஏன் தொழில் ரீதியில் பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். ஆக இந்த வருடத்தில் தனகாரகனாகப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்துடுவார். லாபம், யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த யோககாரகன் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய தருணம். 10ஆம் இடத்தில் உழைப்பாளி, உழைப்பு வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே சனி பகவான் ஒருத்தரை தூக்கி விடணும்னு நினச்சா அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அவர் அந்த இடத்துல நிற்கிறதுனால நீங்கள் தொழில் ரீதியில் பட்ட எல்லா அவமானங்களையும் தாண்டி வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த வருடம் வெற்றிகளை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, உழைப்பாளிகளாக மாறுவீங்க. அந்த உழைப்பாளிகள் எப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சாதான் உழைக்கவே முடியும். ஆனால் வாய்ப்புக்காக கடந்த வருடம் உழைச்சிங்க, இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் உங்களுக்கு உழைப்பினுடைய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். ஆக தொழிலில் உயர்தரமான நிலைக்கு வந்துடுவீங்க. வேலையில் நீங்கள் பட்ட அவமானங்கள், மற்றவங்க செய்த தவறுகள் உங்கள் மேலே திணிச்சு அதனுடைய விளைவுகள் உங்கள் தன்மானத்துக்கே பங்கம் வரக்கூடிய நிலைக்கு ஆளாகி, அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி நிறைய பேர் கேஸு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம், நான் வழக்கு ரீதியிலேயே பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு இறங்கி பலவித முயற்சிகள் செய்திருக்கிறீங்க. சிலர் வேலையை இழந்து அந்த வேலைக்காக வழக்கு ரீதியில் இருந்து ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற முயற்சிகள், உங்கள் தன்மானம் உங்களுக்கு பட்ட அந்த பழியை நீக்கணுன்ற முயற்சிகளில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது இந்த வருடத்தில், இந்த 2024ஆவது வருடத்தில் அதை அழகாக சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக முடிப்பீங்க. அது மட்டுமல்ல, வேலையில் ப்ரமோஷனையே அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள ஊதிய உயர்வுகள், பிரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வேலைன்ட்டு ரொம்ப டார்ச்சர், அந்த டார்ச்சரெல்லாம் நல்ல தூக்கம் இல்லை, நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை. பல பேருக்கு உடம்புல இல்லாத நோயெல்லாம் எனக்கு வந்துருச்சுங்க, என்னால் கரெக்டாக சாப்பிட முடியல, அல்சர் பிரச்சனை எல்லாமே எனக்கு வந்துருச்சு, படுத்த தூக்கம் இப்போ வரமாட்டேங்குது. முன்ன நல்லா தூக்கம் வந்துட்டு இருந்தது, நான் தூக்கம் கெட்டு இன்னைக்கு படுத்தா எனக்கு தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் சதா யோசனை, சிந்தனை, குடும்பத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லதை நான் செய்யணும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், ஆனால் அது செய்ய முடியல, ஏன் இப்படி அப்படின்ற அளவு வேதனைகள். ஆக அந்த வேலையில் இருந்த அந்த மன உளைச்சல், அந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய பார்வை, உயர் அதிகாரிகளுடைய பார்வை உங்க மேலே விழும். அது மட்டுமல்ல, சிலர் வேலையில் இருந்தே தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமையும். இந்த தருணத்தில் இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நினைச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியான இடம் மாற்றங்களால் நல்ல இடத்துல வேலையை செய்ய போகிறீங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலைக்கு உண்டான ஒரு அருமையான தருணமாக இந்த காலம் அமையும். குறிப்பாக டெம்பரவரியாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் பர்மனெண்ட்டாக அமைவீங்க. குரூப் எக்ஸாம், மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரீதியில் நீங்கள் ஏதாவது ஒரு பரீட்சை ரீதியில் நாம் எழுதி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்புகள் அடைய முடியுமான்ற ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உயர்தரமான பட்ட படிப்பு படிக்கக்கூடியவங்க சில பரீட்சைகளில் கடந்த காலகட்டங்களில் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. இந்த தருணத்தில் வெற்றிகளை அடைவீங்க. கல்வி ரீதியில் உயர்தரமான அமைப்புகள் அடைவீங்க. கல்வி படிப்பு, பட்ட படிப்பு வரைக்குமே ஒரு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான லிஃப்ட் இந்த இடத்துல கிடைக்கும். கண்டிப்பாக நினைச்ச இலக்கு அடையக்கூடிய அளவுக்கும் லட்சியங்களை நெருங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் குரு 12ஆம் இடத்தில் நின்று இந்த
சித்திரை மாதம் தான் அவர் வந்து உங்களுக்கு ஜென்மத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த குரு பகவானுடைய பலவீனத்தினால திருமண வாய்ப்புகளில் பலவிதமான சோதனைகளை சந்திச்சிங்க, பலவிதமான அவமானங்களை சந்திச்சிங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க சடனாக திருமணமாகி இன்னைக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் அதே நிலையிலேயே நிற்கக்கூடிய ஒரு தருணத்தில் நிற்கிறீங்களேன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்ககிட்ட உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய ஒழுக்கத்திற்கும் உங்களுடைய எல்லா டேலண்ட்டுக்கும் உண்டான அருமையான ஒரு வாய்ப்புகள் நல்ல இடமா உங்களுக்கு அமையும். சட்டுன்னு அமையும், டக்குன்னு திருமணத்தை முடிப்பீங்க. அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே எனக்கு திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். தனகாரகனாகப்பட்டவர் மறைந்த இடத்தில் இருந்து இந்த வருடம் சித்திரை மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்திற்கு வருகிறார். அவர் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது, புத்திர சம்மந்தப்பட்ட இடத்தில் விழுது. புத்திர பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் விழக்கூடிய அந்த குரு பகவான் பார்வை உங்களுக்கு புத்திரத்தை கொடுக்கும். அவர்தான் புத்திர காரகரே. அப்போ உங்களுக்கு வம்ச விருத்தி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது திருமண வாய்ப்பும் இதுவரைக்கும் இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மேலும் மறுமணம், ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆகி இன்னைக்கு பலவிதமான வாழ்க்கையில் சரிவுகளை சந்திச்சு சொந்தம் பந்தம் உற்றார் உறவினருக்கு எதிரில் வாழ்ந்து காட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் என் வாழ்க்கை பறிபோய் இன்னைக்கு இன்னொரு வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வாழ்க்கையும் முயற்சி செய்து எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா அது கிடைக்கலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும். அது மட்டுமல்ல, ரிஷபராசி அன்பர்களே, கடந்த ராகு கேதுக்கினுடைய பலவீனமும் குரு பகவான் உங்களுக்கு பலமான நிலையில் நிற்காத ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகி திருமண ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி 3வது நபர்களால் தேவையில்லாத மன சஞ்சலங்களுக்கு ஆளாயிட்டீங்க. அந்த மனச்சஞ்சலங்களால் நாம் அடுத்தது என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு மனக்குழப்பங்கள், குடும்பமே சிதறி போகக்கூடிய நிலை. இதனால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களும் மன அழுத்தத்தில் நிற்கக்கூடிய நிலை. ஆக இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சரி செய்வீங்க. கவலைகள் வேண்டாம். வாழ்க்கையில் பிரிஞ்சு சாதிக்கிறத விட சேர்ந்து வாழ்ந்து சாதிக்கணுன்ற நினைப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை உருவாக்கும். அது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப பலமாக இருக்கும். ஆக கொஞ்சம் இறங்கி போய் பேசி அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. 100% உங்களுக்கு இந்த தருணத்தில் அது சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் ரிஷபராசி என்பர்கள் மற்றவங்க சந்தோஷத்தை முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்க. அப்பேற்பட்ட நீங்கள் பரவாயில்லை, நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதில்ல, எதுவும் கெட்டு போகிறதில்ல. ஆக அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. மேலும் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காகவே வாழ்ந்து உங்களுக்காக வாழ்ந்ததை நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது தான் அதிகம். அந்த இலக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகள் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்கால அமைப்புக்காகவே வாழ்ந்தீங்க. கஷ்டப்பட்டு அவங்கள உருவாக்கி படித்து இன்றைக்கி அவங்க ஆளாகி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக சில முயற்சிகள் எடுத்து அதையும் பார்த்து செஞ்சீங்க. ஆனால் எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல. இப்போது அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலை. ஆக எது நல்லதுன்னு அவங்களுக்கு ஒன்று இறங்கி செஞ்சீங்களோ அதுலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது நீங்கள் எதிர்பார்க்கல. அதனுடைய விளைவுகள் இப்போ லைஃப் கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இது எப்படி சரி செய்ய போகிறேன்னு தெரியல. இதனால் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இன்னைக்கு பறிப்போகிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களை கவலைகள் வேண்டாம். உங்களது பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் ஞானகாரகன் வந்து நிற்கக்கூடிய தருணம். அதுவும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்து நிற்கக்கூடிய தருணம். இதில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பலமான ரீதியில் விழுது. ஆக இந்த தருணத்தில் அவங்களுடைய எதிர்கால அமைப்பை சரி செய்திடுவீங்க. குரு பகவான் பார்வை பஞ்சமத்தில் விழும்போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை சரி செய்திடுவீங்க. இந்த தருணத்தில் இந்த வருடம், இந்த 2024வது வருடம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் கோர்ட்டு பிரச்சனை
இது வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு அதை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய சொத்துக்கள் மற்றவங்க அடையணுன்ற முயற்சிகளால் கோர்ட்டு பிரச்சனை, கேஸு, வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சரி செய்து உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நிலைகள் உருவாயிடும். மேலும் ரிஷபராசி அன்பர்களே, உங்களது பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல அருமையான அமைப்பு கிடைக்கும். குரு பார்வை பஞ்சமத்தில் விழுது. இந்த தருணத்தில் அது உங்களுக்கு பலம் அடையும். அடுத்தது, உங்களது பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த 2024 வருடத்தில் அவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைச்சி சரி செய்திடுவீங்க. மேலும் 40-50 வயதுகள் தாண்டி இன்னைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் பல பாதிப்புகளை சந்திச்சிட்டேன், எனக்கு இந்த உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னை விட்டு விலகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் குறிப்பாக சிலருக்கு இந்த மூட்டு ஜவ்வு சம்மந்தப்பட்ட எலும்பு சார்ந்த பாதிப்புகள் இருக்கும். ஆக இதை விட்டு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அது சரியாகிவிடும். இந்த தருணத்தில் அதற்குண்டான அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ரிஷபராசி அன்பர்கள், நான் பூமி வாங்க யோகம் இருக்கா, வீடு கட்ட யோகம் இருக்கா, என்ன செய்கிறதுனே தெரியல, நானும் முயற்சிகள் எடுக்கிறேன், தட்டி போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த தருணத்தில் கண்டிப்பாக அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இன்னைக்கு உங்களை நம்பி கொடுத்தவங்களுக்கு நாணயத்தோடு நடந்துக்கணும்னு நினச்சி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வித்தாவது எல்லாத்தையும் சரி செய்து நாம் மீண்டும் நம்மளை அடுத்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து கூட உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் இருந்த பிரச்சனைகளும் என்னன்னே தெரியல, என்ன கஷ்டப்பட்டு அடி எடுத்து வச்சாலும் நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று வேலை செய்யுது, அது என்னன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதை செய்ய முடியாத ஒரு நிலையில் நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை செய்வீங்க. பிரச்சனையை விட்டு வெளியில் வருவீங்க. இன்னும் பல பேர் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று விற்று தான் செய்யணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தொழில் வேலை அருமையாக கை கொடுத்து அடுத்த இலக்கு நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. வெளிநாடு வெளி வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து வேலை செய்து திடீர் சரிவுகளால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், இன்றைக்கி கடனாளியாகி நிற்கிறேன், என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2024 வருடம் உங்களுக்கு பலமான ரீதியில் கிரகங்களுடைய அமைப்புகள் நிற்குது. சரியாக பயன்படுத்துங்க, சக்ஸஸ் அடைவீங்க, சாதிக்க போகிறீங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு அருமையான வருடமாக உங்களுக்கு இருக்கும். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னம் இருக்கும். இந்த ராசி எப்படி வேலை செய்யுமோ அப்படி லக்னம் வேலை செய்யும். அந்த லக்னத்திற்கு திசைநாதன் எந்த இடத்திற்கு அதிபதினு ஒன்று இருக்கு, அவர் மறைவு ஸ்தானாதிபதியா இல்லை உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான்றது ஒன்று இருக்கு. அப்போ அந்த ஸ்தானங்களை சார்ந்துதான் அவர் பலன் கொடுப்பார். அதற்கு அடுத்தது இப்போ நான் சொன்ன குரு, சனி, ராகு, கேது இவர்கள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கோ அதை சார்ந்துதான் அவங்க உங்களுக்கு முழுமையான பலன்கள் கொடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த இப்போ எக்ஸாம்பிள், கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தார், இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ சிலர் அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது கூட சாதிச்சிருப்பாங்க. அருமையாக இருக்குங்க, அஷ்டமத்தில் தான் குரு இருந்துன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த ரிஷபத்துக்கே கூட இந்த கடந்த வருஷத்தில் இருந்த 12இல் இருந்த குரு எனக்கு கொடுத்தது, ஆனால் அவர் நல்ல இடத்துக்கு வந்து தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் அவர் நின்ற இடத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள்னு ஒன்று இருக்குது. அதில் மொத்தம் 7 பரல் ஒரு கிரகத்துக்கு. அதில் ஒருவேளை அந்த குரு பகவான் 7 பரல்கள் பெற்றால் அவர் மோசமான இடத்தில் இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸான யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அவர் நல்ல இடத்துல இருந்தால் அவர் 4 பரல்களுக்கு உள்ள 3, 2, 1, 0 வந்துருச்சின்னு வச்சுக்கவே, வாஷ் அவுட், டோட்டலாக உங்களை பிளாக் பண்ணிடுவார். ஆக இவ்வளோதான் விஷயம். அப்போது இதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்குறது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அதனால் அப்படி பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த ட்ராக்ல போனால் நம்ம இலக்கு சக்ஸஸை நோக்கி போகுமோ அதை நோக்கி பயணம் செய்யுங்க. இந்த வருடத்தில் உங்களுடைய இலக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், மற்றவங்க உங்களை வியந்து பார்க்கக்கூடிய நிலை உருவாகும். ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.